கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிற காரியத்தை நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு சந்ததி, அடுத்து ஆண்டவர் எழுப்புகிறதான ஒரு சந்ததி, அவர் எப்படியா இருக்க வேணும் என்று சொல்லி விரும்புகிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த மனிதர்களைப் போல அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்ததான எந்த ஒரு தேவ மனுஷர்களைப் போலவும் அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் அவர் தேவனுடைய குமாரனாய் இறங்கி வந்து எந்த பட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பேர் இல்லாமல், எந்த ஒரு புகழ் இல்லாமல், எந்த ஒரு பொசிஷன் இல்லாமல், எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் அவருக்கு இருந்த ஒரே ஒரு பட்டம் அவருடைய பிள்ளை என்கிறதான ஒரு பட்டம் தான். அந்த தேவனுடைய மகன் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டம் தான். அந்த தேவனுடைய புத்திரர் இல்லை, அந்த தேவனுடைய குமாரன் என்கிறதான அந்த ஒரே ஒரு பட்டத்தை மாத்திரம் தரித்து கொண்டு அவர் சிலுவை வரைக்கும், பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அந்த பிதா, அந்த தகப்பன், அந்த அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த பட்டம் இல்லாமல், பேர் இல்லாமல், புகழ் இல்லாமல், பொசிஷன் இல்லாமல் எப்படி பிதாவின் சித்தம் தான் செய்யணும்னு சொல்லி குறிக்கோளா எடுத்துக்கொண்டு அவர் கடைசி வரைக்கும் அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சாரோ, அதே போலதான் இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதே போல தான் நீங்களும் நான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் நடக்கிற காரியம் பாருங்க. ஆவியானவர் ஒரு காரியத்தை தெளிவாக விளக்கி ஆவியானவர் எங்களோடு கூட பேசினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் பட்டத்துக்காகவும், பொசிஷனுக்காகவும், ப்ரொமோஷனுக்காகவும், பேருக்காகவும், புகழுக்காகவும் அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே நல்லா விளங்கி கொள்ளணும். அவர்கள் ஓடும் பொழுதே அந்த இடத்துல அதை தேடி அவர்கள் ஓடுவார்கள். ஆவியானவர் சொன்னார், அதை தேடி அவர்கள் ஓடுகிற நேரத்தில் நான் ஒரு கூட்டத்தை நான் எழுப்புவேன். அந்த கூட்டம் எந்த பேருக்காகவும், புகழுக்காகவும், பொசிஷனுக்காகவும், ப்ரொமோஷனுக்காக இல்லாம தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி இருந்தாரோ அதே போல தேவ பிள்ளை என்கிறதான ஒரே ஒரு பட்டத்தை கொண்டு அவர்கள் இந்த கடைசி நாளில் ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பார் என்று சொல்லி ஆவியானவர்களுக்கு உணர்த்தி காண்பிச்சார். அதே போலதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த பேரை கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு பட்டத்தை கொண்டு நீங்களும் நானும் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், ரோமர் 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யார் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ, ஆதியில மனுக்குலத்திற்கு ஆண்டவர் அவர்களை மண்ணினால உருவாக்கி அவர்களுடைய நாசில ஜீவ சுவாசத்தை எப்போ ஊதினாரோ, ஆதியாகமம் 2:7 அந்த ஆவி, தேவனுடைய ஆவி சுவாசமாய் மனுஷனுக்குள்ள புகுந்து மனுஷனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இசைந்து இந்த ஆவி மனுஷனுடைய ஆவிக்கு பலன் கொடுத்து அந்த ஆவிக்கேற்றபடி நடக்கிறபடி ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரம் அவர்கள் நடந்தார்கள். அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இனி என்னுடைய ஆவி அவங்களோட போராடாது. ஏன்னா அவர்கள் சுயத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு வேற ஏதோ காரியத்துக்கு, வேற 3வது நபருடைய அந்த சத்தத்திற்கு செவியை கொடுத்துட்டாங்க. அந்த பிசாசு சொல்கிறதான காரியம் தான் முக்கியம் சொல்லி அந்த கண்களின் நிச்சைக்கு, மாம்சத்தின் நிச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு அவர்கள் இடம் கொடுத்து அதை பார்த்து, அதை கேட்டு, அதை மனதில் வைத்து கொண்டார்களோ, இனி என்னுடைய ஆவி அவர்களோடு போராடாது என்று சொல்லி அவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி, மாம்சத்துக்குரிய காரியங்கள் மேல ஆசைப்பட்டு, உலகத்தில் இருக்கிறதான பொருள் மேல ஆசைப்பட்டு, உலகத்தில் இருக்கிறதான அந்த பெருமைக்கு ஆசைப்பட்டு ஆண்டோடைய சத்தத்தை மறந்தாங்களோ, ஆவியானவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய முடியல. ஆவியானவர் அவர்களை விட்டு கடந்து போயிட்டாரு. இனி ஆவி அவர்களோடு போராடாது, இவர்களோடு போராடாது என்று சொல்லி அவர் போயிட்டாரு. அதிலிருந்து அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படலை. இந்த ஆவியானவரால் நடத்தப்படாத அவர்கள் சுயமாக போய் முடிவெடுக்கிறாங்க, சுயமாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, சுயமாக காரியத்தை செய்கிறார்கள். செய்கிற காரியங்கள் ஆவியானவர் இல்லாமல், ஆண்டோடைய நடத்துதல் இல்லாமல், ஆண்டோடைய அந்த கைடன்ஸ் இல்லாமல் இஷ்டத்தின்படி அவர்கள் போனது நிமித்தமாய் சாபமும் பிரச்சனைகளும் குழப்பமும் வியாதியும் வருத்தம் எல்லாமே அவர்களை மேற்கொண்டது. அல்லேலூயா.
இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் குழப்பங்களும் நமக்கு வராது. இன்னைக்கு நீங்களும் நான் எடுக்கிற முடிவு, நீங்களும் நான் போகிற ஸ்தலம், நீங்கள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் இன்றைக்கு ஆவியானவரால் நீங்களும் நான் நடத்தப்படுகிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார்? பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் பிதாவின் ஆழத்திலிருந்து வருகிறார், பிதாவின் இருதயத்திலிருந்து வருகிறார். அவருக்குள் இருக்கிற ரகசியங்களை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் அவர் வைத்து அவர் அதை எல்லாவற்றையும் எடுத்து நம்மளுக்கு சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து வந்து அவர் உங்களிடத்தில் எல்லா காரியத்தையும் விவரித்து சொல்லுவாரு, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பேசுவாரு. அவர் சுயமா எதையும் பேச மாட்டாரு. என்கிட்ட என்னத்தை கேள்விப்பட்டாரோ அந்த காரியத்தை மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி இந்த ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஏங்க, இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரால் நடத்தப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்திலும் சரி, லூக்கா 4வது அதிகாரத்தில் சொல்லி 2த்துலயும் முத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனாராம். இன்னைக்கு உங்களை என்ன யார் கூட்டிட்டு போகிறது? என்னுடைய மாம்சம் கூட்டிட்டு போகுதா? மனுஷன் கூட்டிட்டு போகிறாங்களா? சுயமா நான் போகிறேனா? இல்லை பிசாசு கூட்டிட்டு போகுதா? இன்னைக்கு நான் இஷ்டப்பட்டபடி நான் போறேன், நான் இஷ்டப்பட்டபடி ஒரு காரியத்தை நான் நியமிக்கிறேன், இஷ்டப்பட்டபடி ஒரு காரியத்தை நான் நடத்துறேன். ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்கிறதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து எந்த பட்டத்தையும் அவர் மேல வைத்து கொள்ளாம ஆவியானவரால் நடத்தப்பட்ட அவர் குமாரனாய் இருந்தும், பைபிள்ல போட்டிருக்கு, அவர் குமாரனாய் இருந்திருந்தும் அவர் தேவனுக்கு சமயமாய் இருக்கிறதை பெருசா எண்ணிக்கொள்ளாம, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் எப்படியா சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சாராம். சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சாராம். என்ன சொல்றாரோ, ஆவியானவர் என்ன சொல்றாரோ, பிதா என்ன சொல்லுகிறாரோ, அவர் சித்தம் என்னமோ அதை மாத்திரம் கேட்டு அந்த பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்தாராம். இன்றைக்கு அவர் சொல்லுகிறதை கேட்டு நீங்களும் நானும் நடக்கிறோமா? ஆவியானவர் நடத்துகிறாரா? ஆவியானவர் நடத்தாமல் நான் என்னுடைய சுயத்தின்படி நான் நடப்பேனா? நான் ஏதோ ஒரு பேருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். யாரையோ நான் ப்ளீஸ் பண்றதுக்காக, எந்த மனுஷனையும் ப்ளீஸ் பண்றதுக்காக, யாரையோ பிரியப்படுத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் அர்த்தம். எனக்கு சுயமா ஆண்டவர் சொல்லாமலே நான் செய்யறேனா? அது ஆண்டவருக்கு செய்யல, மனுஷனை பிரியப்படுத்த செய்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் சொல்லாம ஒரு காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேனா? அது ஆண்டவருக்காக செய்யல, மனுஷனை பிரியப்படுத்த, எனக்கு பிரியப்பட்டதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உனக்கு சொன்னாரா? ஆவியானவர் இதை செய்ய சொன்னாரா? ஆவியானவர் இதை ஆரம்பிக்க சொன்னாரா? ஆவியானவர் இந்த இடத்துக்கு போக சொன்னாரா? இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரால தான் வனாந்தரத்துக்கு போகப்படுறார் என்று சொன்னால், அப்ப நீங்களும் நானும் யாரால நடத்தப்படணும்? அதான் இந்த ரோமர்ல சொல்லுது, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள். இன்னைக்கு நம்ம வாயில ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றதுனால ஆண்டோர் பிள்ளை கிடையாது. இயேசு கிறிஸ்து 14வது அதிகாரம் யோவான்ல 23 சொல்றார், என்னை நேசிக்கிறவர்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவார்கள், என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய வசனத்தை அவர்கள் கை கொள்ளுவார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வந்து அவனுக்குள்ள வசிக்க முடியும். ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து நாங்கள் வாசம் பண்ண முடியும். இன்னைக்கு அவர் சொல்ற வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு அப்படியே அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்களும் நான் இருக்கிறோமா? யார் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம்? வேதத்தில் பார்க்கிறோம், எலியா என்கிறதான ஒரு மனுஷர், அவரை பேரை சொன்னவனே அக்கினியை வர வைத்தவர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அந்த மனுஷன் சொல்ற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி இவைகள் எல்லாமே அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், விறகு அடுக்கி வைப்பதோ, தண்ணீரை ஊற்றுவதோ, பலியை வைப்பதோ, அந்த 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 உடைக்கப்பட்டிருக்கிறதான பலிபீடத்தை செப்பனிட்டு ரிப்பேர் பண்ணி வைக்கிறதோ, இவைகள் அனைத்தையும் நீர் சொல்லியபடியே செய்தேன், அக்கினியை ஊற்றுங்கன்னு சொன்ன உடனே ஆவியானவரால் நடத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அவர் செய்தபடியினால் அந்த இடத்துல கர்த்தர் அக்கினி அந்த இடத்துல ஊற்றி அந்த மனுஷனோடு, அந்த தீர்க்கதரிசியோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிச்சார். ஆனால் இதே எலியா 19வது அதிகாரம் 1 ராஜாக்கள்ல பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தின்படி ஓடினார் என்று சொல்லப்பட்ட எலியாவுடைய வாழ்க்கையில 19வது அதிகாரத்தில் மாத்திரம் அவர் தாமே, கர்த்தர் சொல்லாமல் அவர் தாமே வனாந்தரத்துக்கு இஷ்டப்படி ஓடினார். அங்க போய் ஒரு சூறை செடி கீழே போய் படுத்துக் கொள்ளுகிறார்.
ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய சத்தத்தை மறந்து எசேபேலுடைய சத்தத்தை பெருசா எண்ணினார். எசேபேலுடைய மனுஷியோட வார்த்தை ரொம்ப பெருசா இருக்கு, பயமா இருக்கு. இன்னைக்கு மனுஷனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எவ்வளவா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எவ்வளவா இருக்கு? வார்த்தை உன்னையும் என்னையும் நடத்துகிறதா? ஆவியானவர் உன்னை என்னையும் நடத்தி கொண்டு இருக்கிறாரா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் நடத்தப்பட்டார். நீங்களும் நான் நடத்தப்படுகிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவரால் நீங்களும் நானும் நடத்தப்படணும். பைபிளில் தான் போட்டிருக்கு, ஆவிக்கேற்றபடி நடங்கள், அப்பொழுது மாம்சத்தின் நிச்சயம் நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆவியில் நடத்தப்படுகிறோமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியின் வரங்கள் அது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், நவமான பாஷைகளை பேசுகிறதா இருக்கலாம், அற்புத அடையாளங்களை செய்கிறதா இருக்கலாம், பிசாசுகளை துரத்துகிறதா இருக்கலாம். இந்த கிஃப்ட், இந்த ஒரு வரங்கள் எல்லாம் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாளில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வரத்தையும் நாம் சுயமாய் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்ல அதையும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்படாமல், ஆவியானவர் எனக்கு சொல்லாமலே எனக்குள்ள வைத்திருக்கிறதான அந்த வரங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி அதில் நான் ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் தீர்க்க தரிசனத்தால் சொல்ல முடியும், செய்ய முடியும். இன்னைக்கு யாரையோ என் இடத்துல வந்து ஜெபிக்க வராங்க, நான் யாருக்கும் ஜெபிக்க போறேன் அப்படின்னா, ஆவியானவர் சொல்லாமலே எனக்குள்ள இருக்கிற வரத்தை நான் ஆக்டிவேட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எனக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு நான் ஜெபிச்சு 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 தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு சொன்னேனா? ஆவியானவர் நடத்தினாரா? இன்னைக்கு வரம் பெற்றிருக்கிறதுனால் நான் வளர்ந்துட்டேன்றது கிடையாது. அந்த வரத்தை ஆவியானவரால் நடத்தப்பட்டு உபயோகிக்கிற என்று சொன்னால் மட்டும்தான் நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு அற்புத அடையாளத்தை செய்யணும்னா பிதா சொல்லாம நான் போக மாட்டேன். அந்த பெற்றெடுத்த தாய் வந்து கேட்குறாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, ஸ்திரீயை உனக்கு எனக்கு என்ன? என் வேலை வரல, என் பிதா எனக்கு சொல்லலை, மனுஷன் சொல்லுகிறதுனால நீ சொல்றதுனால செய்ய முடியாது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இன்றைக்கு நீங்களும் நான் அப்படியா செய்கிறோமா? ஒரு அற்புதத்தை, ஒரு ஊழியத்தை, ஒரு வரத்தை நாம் ஆக்டிவேட் செய்யும்போது ஆவியானவரால் நடத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு ஏவப்பட்டு செய்கிறோமா? அதுக்கு பெரிய அடையாளமே இயேசு கிறிஸ்துவை சொல்றார் பாருங்க. மத்தியுல நம்ம பார்க்கிறோம். மத்தியு 7வது அதிகாரத்தில் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அந்நாட்களிலே அநேகர் வந்து, அவர் தான் சொல்றார், அந்நாட்களில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உங்க நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அநேக அற்புத அடையாளங்களை செய்தோம் அல்லவா. இதெல்லாம் வரும் தானே, இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாரு? அந்த நாளில் நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகண்டு போங்க. ஏன்? ஆவியானவரால் நடத்தப்பட்டு காரியங்களை செய்யல. அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், பிசாசுகளை துரத்திட்டு தான் இருக்கிறேன். ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வேதத்தில் போடப்பட்டிருக்கு, ஆவியானவரால் நடத்தப்பட்டு, ஆவியானவரால் கொண்டு வரப்பட்டு, கொண்டு போகப்பட்டு. இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கு, ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிசாசை துரத்துறாராம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசை துரத்திட்டதுக்கு பிற்பாடு அவர் சொல்றாரு, தேவ ஆவியினாலும் கர்த்தருடைய விரல்களினாலும் ஒரு மனுஷனிடத்துல பிசாசை நான் துரத்துவேன் என்று சொன்னால் அவனுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப ஆவியானவரால் நடத்தப்பட்டு கர்த்தருடைய விரல்களின் நிமித்தமாய் பிசாசை துரத்தும் பொழுதுதான் அந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? இன்னைக்கு ஒரு பிசாசை துரத்தும் பொழுது அந்த மனுஷன் மேல ஒரு பாரம் கொண்டு மனதுருகி அந்த மனுஷனுடைய ஆத்துமா கெட்டு போகிறது என்று சொல்லி ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அந்த மனுஷனுடைய ஆத்துமா மீட்கப்படத்தக்கதாய் நான் போய் இந்த நேரத்தில் போய் அந்த இடத்துல நின்று அவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் போய் செய்கிறோமா? இன்னைக்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டு என்னுடைய வரங்கள் ஆக்டிவேட் ஆகப்படுகிறதா? அதையும் நம்ம கேட்டுக்கொள்ளணும். மார்க் 5வது அதிகாரத்திலையும் மத்திய 8வது அதிகாரத்திலையும் லூக்கா 8வது அதிகாரத்திலையும் ஒரு இன்சிடென்ட் ஒரு காரியம் நடக்குது.
லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு அவ்வளோ ஈஸியாக நுழையாது. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய காரணம், ஒரு மனுஷனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு மனசாட்சி, அந்த நல்ல மனசாட்சி, அந்த ஆவி, அந்த உள்ளான மனுஷன் அவன் நல்ல காரியத்தை மாத்திரம் இந்த மனிதனுக்கு சொல்லுகிறவனா இருக்குவான். இந்த மனசாட்சி ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த ஆவி மனுஷனுடைய ஆவி வெளிச்சமாக இருக்கு என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மனசாட்சி செத்து போனாதான், இந்த மனசாட்சி இருளா மாறினாதான், இந்த மனசாட்சி பலனற்று போனாதான் அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு நுழைவதற்கான ஒரு லைசன்ஸோ இல்லை ஒரு வாய்ப்போ அந்த பிசாசுக்கு கிடைக்கும். அப்போ மனுஷனுக்குடைய மனசாட்சி எப்படி செத்து போகும், மனுஷனுடைய உள்ளான மனுஷன் எப்படி பலனற்று போவான் என்று சொல்லி பார்ப்போனா, அந்த மனுஷனுடைய இருதயத்தையும் சிந்தையும் பிசாசு கெடுக்க பார்ப்பான். அதாவது பார்க்கக்கூடிய காரியத்தினாலும் கேட்கக்கூடிய காரியத்தினாலும் இந்த காரியத்தின் நிமித்தமாய் அந்த பார்த்த காரியத்தை அதிகமாக இச்சித்து, அந்த இச்சித்த காரியத்தை அதிகமாக பிராக்டிஸ் பண்ணி பழக்கம் பண்ணி அதிலே விழுந்து விழுந்து அடிக்ட் ஆகி, அதே நான் டெய்லி அனுதினமாக நான் பார்க்கிற காரியத்தை நான் அதிகமாக இச்சித்து செய்து கொண்டு இருக்க 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 எனக்குள்ள என்ன நடக்கும்னா, அது என்னுடைய இருதயத்தில் போய் அப்படியே ஸ்டோர் ஆகிடும். மார்க் 7 பார்க்கிறோம், 21, 22, 23 இயேசு சொல்றார், மனுஷனுக்குள் உள்ளிருந்து வெளியே வந்துதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த உள்ளிருந்து அப்படியே சிந்தையில வந்து யோசிக்க வைக்கும், இங்க உள்ளிருந்து சிந்தையில யோசிக்க வைக்கும். அதான் ரோமர் 8 பார்க்கிறோம், மாம்சத்தின் சிந்தையோ மரணம். அப்ப இருதயத்தில் இருக்கக்கூடியதான கெட்ட காரியங்கள் எல்லாமே சிந்தைக்கு வருது. எப்படி இருதயத்துக்குள்ள வருதுன்னா, கேட்ட காரியங்களும் பார்த்த காரியங்களும். இன்னைக்கு பிசாசு சுற்றி இருக்கிறதான காரியத்தை நம்ம கண்களில் காண்பித்து இச்சிக்க வைக்கிறோம். ஆதாம் ஏவாள் கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னைக்கு பிசாசுடைய சத்தத்தை கேட்டாங்களோ, பிசாசு காட்டுகிற காரியம் தான் பெருசு என்று சொல்லி அவங்க பார்த்தாங்களோ, அப்பவே கர்த்தரை மறந்து வார்த்தையை மறந்துட்டாங்க. அவனுடைய சத்தத்தை கேட்க 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 அந்த சத்தத்தின் நிமித்தமாக அவனுடைய சுபாவம் எல்லாமே உள்ள வந்துடுச்சு. அதான் யாக்கோபு 3 பார்க்கிறோம், உங்களுக்குள்ள கசப்பான வைராக்கியமும் பிரிவின் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுனாக்கா நீங்கள் மேன்மை பாராட்டாதிருங்கள், நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்கள். இவைகள் எல்லாம் லௌகீக சம்பந்தப்பட்டதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமாக இருக்கிறது. அது பிசாசுக்குரியது, ஜென்ம ஜென்மமாக ரத்தத்திலிருந்து வருகிறது, உலகத்திலிருந்து வரப்படுகிறதான காரியங்கள். அந்த பிசாசின் தந்திரத்தின் வார்த்தையினால, உலகத்தின் காரியத்தினால, உலகத்தில் பார்க்க வச்ச காரியத்தினால அந்த 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 உலக சம்பந்தப்பட்ட ஜென்மமாய் அந்த மனுஷனுடைய ரத்தத்திலிருந்து ஒவ்வொருடைய ரத்தத்தில் பாஸ் ஆகி மனுஷனுக்குள்ள ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற காரியம் குழந்தையா இருக்கிறவருக்கும் தெரியாது. ஆனா பிசாசு என்ன பண்ணுவான், கருத்து தெரிஞ்ச உடனே நம்ம சுற்றிலும் இருக்கிற பார்க்கக்கூடிய காரியத்தை காண்பிச்சே நம்ம இச்சிக்க வைப்பான். இதில் நீ விழணும், இதை என்ஜாய் பண்ணு, இதை டேஸ்ட் பண்ணு, இதை நீ அனுபவி. அதில் நம்மளை என்ஜாய் பண்ண வச்சு என்ன பண்ணுவான், பிசாசு விழ வச்சிருவான். அப்படி விழும்பொழுது தான் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதான எல்லா காரியங்கள் ஆக்டிவேட் ஆகி வெளியே வந்து சிந்தையிலிருந்து கலாத்தியர் 5:19 பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியையாய் வெளியே வந்து மனுஷனை தீட்டிப்படுத்தி பரலோகத்துக்கே போகாத அளவுக்கு மாத்திடுது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி மனசாட்சியை செத்து அந்த மனுஷனுக்குள்ள புகுந்துடும், அந்த பிசாசு உள்ள புகுந்துடும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள், யூதாஸ் இயேசு கூடவே சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் என்றைக்கு மேல் வீட்டறையில் அபாத்திரமாய் அந்த ஒரு அப்பத்தை, அந்த ராபோச்சனத்தை எப்படி புசிச்சு அவர் அந்த அப்பத்தை புசிச்சாரோ, அந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர் பண ஆசை நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவர் இயேசுவை நான் காட்டி கொடுக்குறேன், நான் காசை வாங்க போகிறேன், இயேசு எனக்கு வேணாம், காசு தான் எனக்கு முக்கியம் சொல்லி உலகத்தை இருதயத்தில் எவ்வளோ அதிகமாக வைத்து 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 பிராக்டிஸ் பண்ணி தன் உள்ளான மனுஷனை பலனற்ற போனவனாய் அதை சாகடிக்கிற அளவுக்கு அந்த யூதாசு மாற்றினாரோ, பிசாசுக்கு உள்ள வர சான்ஸ் கிடைச்சது. தான் பைபிளில் போட்டிருக்கு, அவன் புசித்த உடனே பிசாசு யூதாசுக்குள் புகுந்தான். யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். இப்படியே தான் ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு நுழைய முடியும். இந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனுக்குள்ள இப்படி தான் பிசாசு நுழையுது. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன், ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சிட்ட உடனே அடுத்து இந்த மனுஷனை நுழைஞ்ச உடனே சாகடைக்காது, அந்த மனுஷனுக்குள்ள புகுந்து அவனுடைய சிந்தையை நாளுக்கு நாள் கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். நாளுக்கு நாள் பிராக்டிஸ் பண்ண வைக்கும். இன்னைக்கு போய் செத்துடு, இன்னைக்கு போய் உயிரை விட்டுடு, இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கோ, இன்னைக்கு மேலேருந்து குதிச்சுடு, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு இப்படியா வண்டியை ஓட்டி நீ இறந்து போ அப்படின்னு சொல்லி சிந்தையை ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் பண்ணுவான். அதை ட்ரைனிங் பண்ணி அந்த பாவம் பூரணப்பட்டு அந்த உள்ளான மனுஷன் முழுமையாக செத்து போனதுக்கு பிற்பாடு கண்ட்ரோல் பண்ணி அந்த மனுஷனை எப்படியாவது கொலை செய்கிறது தான் அவனுடைய பெரிய டார்கெட்டாக இருக்கும். அல்லேலூயா.
இந்த லேகியோன் பிசாசு பிடிச்ச மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான். அவன் கல்லறையில் வசித்து கொண்டிருந்தான், குடும்பத்தால் கைவிடப்பட்டிருந்தான், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டிருந்தான். இந்த கடைசி தருணத்தில் இந்த மனுஷனை கொலை செய்ய வேண்டிய ஒரு நேரம், உள்ள இருக்கிற பிசாசுகள் இந்த மனுஷனை சாகடிக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த தருணத்தில் குடும்பம் வந்து பார்க்கல, சொந்தம் பார்க்கல, அந்த சுற்றில இருக்கிறதான எந்த மனுஷனுமே வந்து பார்க்கல. ஆனா அங்க சாக போகிறதான அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்து கண்டார். அவர் ஆவியானவரால் நடத்தப்பட்ட இருக்கிறபடினால், அவர் ஆவியிலே இருக்கிறபடியால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். அந்த பேசுகிற சத்தத்தை கேட்கத்தக்கதா இயேசு இருந்தபடினால் அங்க யாரையோ சாக போறாங்கன்றது இயேசுவுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. உடனே படகு எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. வாங்க, என்னோட பின்பற்றி வாங்க, அக்கறைக்கு போகலாம் வாங்க, எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. சீஷர்கள்லாம் புறப்பட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பெரிய வேலையை ஏசப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். வாங்க. அந்த போகிற வழியிலே தண்ணீரில் ஒரு பெரிய புயல் வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். இந்த புயல் வந்த உடனே, இந்த புயல் வந்த உடனே சீஷர்கள்லாம் மிரண்டு போகிறாங்க. ஐயரே, நாங்கள் மாண்டு போகிறோம். அதில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எழுந்து உடனே அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டினார். அவர் அப்படி இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அதை திட்டுறாரு, அவர் அதட்டுறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து பிதாவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலைகள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு இடங்களிலோ பிதாவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையை பார்த்து இயேசு கிறிஸ்து அதட்டுறது கிடையாது. இந்த சூழ்நிலை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சொல்றார். ஒரு குருடனை பார்த்து எல்லாம் கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா, இவர்கள் பெற்றோர் செய்த பாவமா? அது ஏசப்பா சொல்றார், அப்படிலாம் கிடையாது. இவன் செய்ததோ அவனுடைய பெற்றோர் செய்ததில்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்பட அளவுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குன்னு சொல்றார். அப்போ கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை அவர் 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 அவருடைய சித்தத்தின்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படியா செய்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அவர் அதட்ட மாட்டாரு. அதை கையை நீட்டியோ அந்த இடத்துல அற்புதத்தை செய்தோ பாசத்தோடு அந்த மனுஷனை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, மனுஷனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஒரு சூழ்நிலை மனுஷனுக்கு வியாதியோ வந்திருக்குன்னு சொன்னா அந்த காரியத்தையும் அவர் அதட்டுறது கிடையாது. ஸ்திரீயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகனே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போ என்று சொல்லி அங்கேயும் இரக்கமாய் பாசமா பேசுகிறார். ஆனா பிசாசால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, இல்ல பிசாசு ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து கிரியை செய்தனா அந்த இடத்துல மாத்திரம் இயேசு கிறிஸ்து அதட்டுவார். வாயை மூடிக்கொண்டு இந்த மனுஷனை விட்டு வெளியே வா அப்படின்றார். Shut your mouth and come out of this person அப்படின்றார். அவர் அதட்டுறார், இந்த மனுஷனை விட்டு வெளியே வா. ஊமையும் செவிடுமா இருக்கிற பிசாசு இந்த மனுஷனை விட்டு வெளியே அவர் அதட்டுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த கடலையும் சீறிக்கொண்டிருக்கிற அலையையும் இயேசு கிறிஸ்து அதட்டுகிறார். காரணம் என்னன்னா, அந்த லேகியோன் பிசாசு, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வந்து இந்த மனுஷனை காப்பாற்ற போகிறார். ஆவியில நடத்தப்பட்டு ஒருத்தர் வருகிறார், ஆவியானவரால் ஒருத்தர் கொண்டு வரப்படுகிறார். அவர் வந்தாலே இந்த மனுஷனை காப்பாத்திடுவாங்க. இன்னைக்கு இந்த மனுஷனை நான் சாகடிக்கணுமே, இவனை சாகடிக்க முடியாத போயிடும் என்று சொல்லி இந்த பிசாசு தாமே அந்த இயற்கையை உபயோகித்து ஒரு புயல் அனுப்புறார். அதனால அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த புயலை பார்த்து அதட்டுகிறார், இறையாதே, அமைதலாயிரு, நீ சைலண்டா. ஆவியில நடத்தப்பட்ட இயேசுவுக்கு தெளிவா தெரியுது, இந்த புயல் யாரால வரப்பட்டிருக்குன்றதும் தெரியுது, இந்த புயலுக்கு அந்த பக்கம் என்ன நடந்து கொண்டிருக்கணுன்றது தெரியுது. இந்த புயலை தாண்டி அதை அதட்டி அதை மேற்கொண்டு எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? ஒரு புயலை பார்த்து திரும்பி போகிறோம், அந்த புயலுக்கு பின்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குன்றதை புரிந்து கொள்ள மாட்டோம். If we are led by the Holy Spirit, ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் அந்த புயலுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கின்றதை நீங்களும் நான் கண்டுபிடிப்போம். அந்த பிசாசு தடை பண்ணது இப்படிதான். இந்த கடைசி நாட்களிலும் ஆவியானவரால் நீங்களும் நானும் நடத்தப்பட்டால் அவன் மிகுந்த கோபமுடையவனாய், அவன் மிகுந்த வைராக்கியம் உடையவனாய், அவன் எப்படியாவது எதையாகிலும் கொண்டு நம்மை தடை செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை இயேசு கிறிஸ்து துரத்தலாம் என்று சொல்லி போய் நின்ற உடனே, கரையில் இறங்கின உடனே அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் நேராக இயேசுவை பாதத்தில் ஓடி வந்து, நீர் உன்னத தேவனுடைய குமாரனே, பேரை சொல்லுது. அவ சொல்லவே இல்லை.
நீர் தெரியும். ஏன்னா இந்த பிசாசுக்கு ஏற்கனவே தெரியும் அவர் வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அவர் வருகிறத பார்த்த உடனே ஓடி வந்து முட்டி போடுது. நீர் யார் என்று எனக்கு தெரியும், எதுக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை பார்த்து. அவர் பிசாசு பேசுது ஆண்டவரை பார்த்து, காலம் வருவதற்கு முன்னாடி எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ. அந்த பிசாசுக்கு ஒரு எரிக்கடல், அக்கினி கடல் பிதா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற. அவனுக்கு தெரியும் எப்படியோ நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நான் இந்த கடலுக்குள்ளே தான் போகிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது மனுஷனுடைய அந்த உள்ளான மனுஷனை சாகடித்து மனுஷனுக்குள்ளே புகுந்து மனுஷனை கெடுத்து அவனை நாசமாக்கி அவனோடு கூட கொண்டு போகணுன்றது அவனுடைய திட்டமாக இருக்குது. வெளிப்படுத்தல இப்போ பார்க்குறோம் 12வது அதிகாரத்திலையும் 20வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அவனுடைய நாட்கள் கொஞ்சமாக இருக்கிறபடினால் அவன் கோபத்தோடு கூட பூமியின் மேலும் தண்ணீர்களின் மேலும் அவன் கிரியை செய்கிறான் என்று சொல்லி நம்ம வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அவருடைய நாட்கள் கொஞ்சமாக இருக்கு. இதை தான் இந்த இடத்துல லேகியோன் பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுது, என்னுடைய 4 வரல அதுக்குள்ளே நீங்கள் வேதனைப்படுத்த வந்தீங்களோ. வெளிப்படுத்தல பார்க்குறோம் அவருடைய நாட்கள் கொஞ்சமாக இருக்கிறபடினால். அப்போ இந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஆவியில் நடத்தப்படுகிறவருடைய ஊழியத்தை அவன் தடை செய்யணும்னு சொல்லி அவன் இன்றைய வரைக்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீ ஆவியில் நடத்தப்படக்கூடாது. எப்படியாவது அவன் ஆவியில் நடத்தப்படும் போது எப்படியாவது உலகத்தை காண்பிச்சு அவனை மாம்சத்தில் நடக்க வைக்கணும், அவனை சுயத்தில் நடக்க வைக்கணும், அவனை பிதாவின் சித்தத்தை செய்ய விடவே கூடாது. அவன் கரெக்டாக போகிறான் என்று சொல்லி அவன் ஓடிட்டே இருக்கட்டும். சுயமாக நம்ம செய்கிற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்தத்துக்கு விரோதமாக செய்கிற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒன்று விளங்கி கொள்ளணும், நம்மளுடைய இருதயத்தின் கடினத்திற்கு இந்த கடைசி நாளத்தில் பிதா விட்டுருவார். ஆனால் ஒரு கூட்டத்தை இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் எழுப்புவார். ஆனால் அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். அவர் ஆவியில் நடத்தப்பட்டதால் இயேசு கிறிஸ்து பிதாவோடு சம்பாஷணம், பிதாவோடு உறவாடி கொண்டு இருக்கிறபடினால், பிதாவோடு நடக்கிறபடினால் அவருக்கு தெளிவாக தெரியுது அந்த பக்கம் என்ன நடக்குது. இந்த இடத்துல ஆவியானவர் என்னை கொண்டு போய் ஏதோ சொல்கிறாரு, இங்கே எதையோ யாரையோ செத்து போகிறாங்க, அந்த மனுஷனை சாகடிக்க போகுது பிசாசு. இப்போ மனுஷனுக்குள்ள புகுந்ததுக்கு பிற்பாடு அவனை சாகடிக்கணும். பிசாசு பிடிச்சவங்கள போய் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு உள்ளே இருந்து பேசும், இவனை நான் சாகடிக்க போகிறேன், இவனை நான் கொலை செய்ய போகிறேன், இவனை காப்பாற்ற முடியாது, இவன் எனக்கு சொந்தம், அப்படிதான் சொல்லும். இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனையும் அப்படியா சாகடிக்கணும்ன்றதான் பிசாசுடைய பெரிய எண்ணம். இவன் தப்பு செஞ்சுட்டான், இவனை நான் சாகடிக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து நின்றுட்டாரு. அதுக்கு பிசாசு ரிக்வெஸ்ட் பண்ணுது, என்னை இந்த இடத்துல இருந்து ஒரு பன்றிகளுக்குள்ள அனுப்பிடுங்க. அந்த பன்றிகளுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பன்றிகளுக்குள்ள புகுந்த உடனே அது நேராக மலையிலிருந்து ஒரு தண்ணியில கீழே விழுந்து செத்து போச்சு. இந்த மனுஷன் சாக வேண்டியது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நின்றபடினால் அந்த பிசாசோடைய எண்ணம் அங்கே நிறைவேறல, பிசாசோட திட்டம் நிறைவேறல. கீழ்ப்படுகிற, அதாவது பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து, ஆவியில் நடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக செய்ய வந்த இயேசு கிறிஸ்து, ஆத்மாவை காப்பாற்ற வந்த இயேசு கிறிஸ்து, ஆத்மா பாரமுடைய இயேசு கிறிஸ்து வந்து நின்ற உடனே பிசாசு நினைச்சது நடக்கல. அந்த மனுஷனை விட்டு வெளியே போய், ஸ்தோத்திரம், அந்த மனுஷனை விட்டு வெளியே போய் அந்த பன்றிகளுக்குள்ள புகுந்து இந்த மனுஷனுக்கு பதிலாக அந்த பன்றியோட உயிர்களை எடுத்து அது மாண்டு கொண்டு செத்து போனது. இந்த பிசாசுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு, அவர் வராரு, எப்படியாவது தடை செய்யணும். புயல் அனுப்புது, அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்களும் நான் ஆவியில் நடத்தப்படுகிறோமா? கடைசியா பிசாசு யாரையோ கொலை செய்ய போறான். அவங்களுக்குள்ள புகுந்து அவங்கள சின்ன பின்னமாக்கி அவங்கள மனசாட்சியை கொலை செய்து அவங்கள பாவத்துக்குள்ள கொண்டு போய் மிருகத்தனமாய் அவர்களை மாற்றி அவர்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி நாளுக்கு நாள் செத்துப்போ என்று சொல்லி அவர்களுக்குள்ள தூண்டி அவங்கள் சமாதானத்தை கெடுத்து அவர்கள் நிமித்தமாய் சுற்றிலும் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை கொலை செய்யத்தக்கதாய் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீயும் நான் ஆவியில் நடத்தப்பட்டோன்னா அவர்களை காண்பித்து கர்த்தர் அவர்களிடத்தில் நம்மை கொண்டு போகுவார். அவர்களை நம்மளால காப்பாற்ற முடியும். ஆவியில் ஏன் இயேசு கிறிஸ்து நடத்தப்பட்டார்? பைபிளில் தான் போட்டிருக்குல்ல, ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார், ஆவியானவரால் வரவழைக்கப்பட்டார், ஆவியானவரால் பிசாசுகளை துரத்தப்பட்டார். ஏன்? ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக தான். இன்னைக்கு நீங்களும் நானும்
ஆவியில் நடத்தப்படுகிறவர்களா இருப்போம்னு சொன்னால் நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் காப்பாற்ற முடியும். இந்த கடைசி நாட்களில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பட்டம், ஒரே ஒரு பேரு, ஆவியில் நடத்தப்படுகிற பிதாவின் பிள்ளைகள், பிதாவின் புத்திரர்கள். அதே ரோமர் 8வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் ஆவி நம் ஆவியோடு இணைகிறதாம். 19வது வசனத்தில் பார்க்கிறோம், சிருஷ்டிகள் எல்லாம் இந்த தேவ புத்திரர்கள் ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் எப்போ வருவாங்கன்னு சொல்லி காற்றும் கடலும் எல்லாம் வானம் பூமி இயற்கைகள் அனைத்தும் காத்து கொண்டு இருக்கிறதா. ஏன்னா அதுக்கு தெரியும், ஆதியில் மனுஷனை படித்து அவர் ஊதும் பொழுது இந்த இயற்கை தான் பார்த்துச்சு, இவர்கள் ஆவியில் நடத்தப்பட்டதை பார்த்தோமே, இப்போ நடக்க மாட்டுறாங்களே, அந்த இயற்கையில் காத்து கொண்டு இருக்கிறதாம். எப்போ ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறவர்கள் வருவார்கள். எனக்கு நீங்களும் நானும் எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன்? ஒரு காரியத்தை துவக்கி இருக்கிறேன், எதுக்காக துவக்கி இருக்கிறேன்? ஒரு முடிவு எடுக்கிறேன், எதுக்காக? என் பேருக்காக, புகழுக்காக, பொசிஷனுக்காக, இல்லை மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக? பிதாவின் நாமம் மகிமைப்படணும்னா அவர் சொல்லுகிறத செய்யணும், அவர் சித்தத்தை செய்யணும், அவர் ஆவியினால் நடத்தப்படணும். ஏசப்பா பாருங்க 17வது அதிகாரம் யோவானில் சொல்றார், நீர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்து முடித்தேன், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறேன், நீங்கள் கொடுத்த எல்லாத்தையும் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார் 4வது அதிகாரத்தில் யோவானில், அவர் சித்தம் செய்கிறதா எனக்கு சாப்பாடுன்றார். நான் அவருக்கு பிரியமாக எப்போவுமே நான் நடக்கிறதுனால என்னை ஒரு நாள் அவர் தனியாக விடலன்னு சொல்கிறார். யாரால் நடத்தப்படுகிறோம்? இந்த கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து எப்படி, இதான் என் பட்டம், இதான் என்னுடைய பேர், இதான் என்னுடைய பிராண்டு, இதான் என்னுடைய புகழ் அப்படின்னு சொல்லி ஓடுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவருடைய சித்தத்தை அவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு, சுயமா இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆவியினால் நடத்தப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களா நீங்களும் நானும் இருக்கணும். இந்த கடைசி நாளில் நம்மை நாமே தாழ்த்தலாம். இவ்வளோ நாள் எப்படியோ ஓடிட்டு இருக்கலாம், ஆனால் நம்மை நாமே தாழ்த்தலாம். ஆண்டவரே, இப்போ நான் புரியுது ஆண்டவரே, இனி உங்கள் சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்குள்ளே இருக்கிற வரத்தையும் நீ சொல்லுகிற பிரகாரம் நான் அதை உபயோகிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். கடைசி நாள் நான் அக்கிரமம் செய்ய காரணம் மாறிடக்கூடாது. சொல்லுங்க, நீ சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன், உங்கள் சித்தத்தை மாத்திரம் நான் செய்ய போகிறேன். உங்கள் ஆவியானவர் நடத்துகிற அந்த நடத்துதலில் மாத்திரம் நான் என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். இந்த 3 காரியத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த கடைசி காலத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை செய்வார். அவருடைய வருகைக்குள்ளே அவர் இந்த உலகத்தை அசைத்து நம்மை கொண்டு அநேக ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படி கர்த்தர் உங்களை உபயோகிப்பார்.